அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியல்ல நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உருகுதல், கொதித்தல், ஆவியாதல் அதனுடைய நிகழ்வு எப்படி நடக்குது அப்படிங்கிறத, அதனுடைய மூலக்கூறுகளுடைய அமைப்பு எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். செயல்பாடுகளும் நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியை இப்போ நாம் பார்க்கலாம். உருகுதல் பார்த்தோம், ஆவியாதல், கொதித்தல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது உறைதல். உறைதல் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் நடக்கக்கூடிய ஒரு செயல்தான். ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ், அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்குன்னு, அந்த ஐஸ் உருவாக்குறதுக்குன்னு ஒரு பேட் இருக்கும். அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு, வாட்டரை ஊற்றி வச்சுட்டு உள்ளே நாம் வச்சிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கழித்து பார்த்தோம்னா அது புறா ஐஸாக மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே உறைதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். குளிர்சாதன பெட்டியின் அதிக குளிர் பகுதியில் வைக்கப்பட்ட நீர் மேலும் குளிர்ந்து உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. இதில் திரவ நிலையில் இருந்த நீரானது திண்ம நிலையை அடைகிறது, அதாவது பனிக்கட்டியாக மாறுகிறது. அப்போது நீர் அப்படிங்கிறது திரவ நிலை, அது அதிக குளிர்ச்சியை அடைந்து உறைந்து திண்ம நிலையான பனிக்கட்டியாக மாறுகிறது. நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் நடந்தது தான். அப்போ இங்கே உறைதல் அப்படிங்கிறது இதுதான். பனிக்கட்டி உருவாகும் இந்த நிகழ்வில் திரவ நிலையில் இருந்து திண்ம நிலைக்கு மாறுவதை தவிர வேறு எந்த மாற்றமும் நிகழ்வது இல்லை. வேறு எந்த புதிய பொருளும் உருவாவதில்லை. உறைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமே. அப்போது திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீரானது அதிக குளிர்ச்சி அடைந்து உறைந்து திண்ம நிலையான பனிக்கட்டியாக மாறுகின்றதே தவிர வேறு எந்த மாற்றமும் அங்கே நிகழ்வது இல்லை. அதாவது வேதியியல் மாற்றம் எதுவும் அங்கே நடக்கலை. அப்போது திரவ நிலையான நீருக்கும் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா H2O தான், நீர் மூலக்கூறு. பனிக்கட்டியாக இருக்கும்போது அதனுடைய இதுவும் பார்த்திங்கன்னா H2O தான். அப்போது இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு புதுசாக எந்த ஒரு பொருள் உருவாகலை. அதனுடைய நிலை மாற்றம் தான் நடக்குது. திரவம் திண்ம நிலைக்கு மாறுதே தவிர வேறொன்றும் நடப்பதில்லை. அப்போது உறைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமே. அப்போது திரவ நிலையில் இருக்கும்போது அதனுடைய மூலக்கூறு அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, அது உறைந்து திண்ம நிலையை அடையும் போது அதனுடைய மூலக்கூறினுடைய அமைப்பில் என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு திரவத்தினை குளிர்விக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுண்துகள்கள், மூலக்கூறுகளானது ஆற்றலை இழக்கிறது, குளிர்ச்சி அடைகிறது. நம்ம வெப்பப்படுத்தலை, குளிர்ச்சி அடையும் போது அந்த ஆற்றலை இழந்து, வெப்பப்படுத்தும் போது ஆற்றலை பெறும், குளிர்ச்சி அடையும் போது ஆற்றலை இழந்து அதிர்வடையக்கூடிய வேகமும் குறைந்து துகள்களுக்கு இடையே ஆற்றல் குறைவாக இருப்பதனால் என்ன ஆகும், ஒன்றை ஒன்று ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்போது திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த துகள்களுடைய பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சற்று இடைவெளியோடு இருக்கும். இப்போ ஆற்றலை குறையும் போது ஈர்ப்பு அதிகமாகி என்ன ஆகுது, நெருங்கி வரும். அப்போது ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறை ஈர்த்து நெருங்கி திண்ம நிலையை அடைகிறது. அப்போது அந்த துகள்களினுடைய நகர்வதனாலும் குறைவாகவே இருக்குது. இப்போது திரவ நிலையில் உள்ள நீரானது 0 டிகிரி அப்படிங்கிற வெப்பநிலையில், அதாவது 0 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்ச்சி அடையும் பொழுது, அதாவது குளிர்விக்கப்படும் பொழுது உறைந்து பனிக்கட்டியாகிறது. ஒரு மார்க்கல் இருக்குது. என்னது, பனிக்கட்டியினுடைய உறைநிலை, அதாவது 0 டிகிரி செல்சியஸ். இந்த நிலையை அடைந்தவுடன், இதுதான் உறைநிலை, இந்த உறைநிலையை அடைந்தவுடன் திரவம் உறைந்து திண்ம நிலையை அடைகிறது. திரவ நிலையிலும் திண்ம நிலையிலும் துகளினுடைய அமைப்பு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரவத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் சற்று இடைவெளியோடு அமைஞ்சிருக்கு. திண்மத்தில் உள்ள துகள் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக அமைஞ்சிருக்கு. அப்போது குளிர்ச்சி அடையும் பொழுது துகள்கள் ஆற்றலை இழந்து அதிர்வடையும் வேகமும் குறைந்து ஒன்றை ஒன்று ஈர்த்து நெருங்கி திண்ம நிலையை அடைகிறது. அப்போது இதுதான் அங்கே மூலக்கூறினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ திரவ நிலையிலிருந்து குளிர்ச்சி அடைந்து திண்ம நிலையை அடையக்கூடியதான் உறைதல். இந்த உறைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமே. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்குதல் அப்படிங்கிறதும்
நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயம்தான். சமைத்த உணவு பதார்த்தங்களை மூடியுள்ள தட்டுக்களை அகற்றும் பொழுது அதன் உள்பகுதி முழுவதும் நீர்த்திவளைகள் காணப்படுவதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதாவது சமைச்சு வச்சுட்டோம், நல்ல சூடாக சமைச்சு வச்சுட்டோம், மேலே வந்து அந்த தட்டு போட்டு மூடியிருப்போம், வீட்டில் பார்த்துருக்கலாம். அந்த தட்டை நம்ம திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தட்டுக்கு அடியில் நீர்த்திவளைகள், அதாவது நீர்த்துளிகள் வந்து நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும், அப்படியே சுடிச்சுட்டா ஊற்றும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சூடான உணவில் இருந்து நீராவி வெளியேறி மேலே எழுகிறது. அந்த உணவினை மூடிய தட்டானது சூடான உணவினை விட குறைவான வெப்பநிலையில் இருக்கிறது. அப்போது சமைச்ச உணவு வெப்பநிலையில் இருக்குது, சூடாக இருக்குது. தட்டு வந்து அந்த அளவுக்கு சூடு இல்லை, குளிர்ச்சியாக இருக்குது. அப்போது சூடான உணவிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி மேல் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தட்டில் மோதும் போது குளிர்ச்சி அடைந்து தன் சக்தியை இழந்து ஆற்றலும் இறைந்து வேகமும் இழந்து நீராவியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து நெருங்கி நீராவி மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று இணைந்து நீராக மாறும். நீராவி என்பது வாயு நிலை. வாயு நிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒன்றுக்கொன்று இடைவெளியோடு தான் மூலக்கூறுகள் அமைஞ்சிருக்கும். இப்போ எல்லாத்தை விட பார்த்தீங்கன்னா திண்மன் திரவத்தை விட வாயில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சற்று இடைவெளி அதிகமாகவே இருக்கும். அப்போது அது குளிர்ந்த தட்டில் மோதும் போது திடீர்னு குளிர்ச்சியடையுது. வரக்கூடிய நீராவி வெப்பமாக இருக்குது. வெப்பநிலையில் வரக்கூடிய நீராவி திடீரென்று குளிர்ச்சி அடையும் பொழுது குளிர்ந்த நீர் தட்டில் மோதும் போது தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் வேகத்தையும் இழந்து மூலக்கூறுகள் வந்து ஒன்றை ஒன்று நெருங்கி, அதாவது வாயு நிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து நெருங்கி திரவ நிலையை அடைகிறது. அப்போது ஒரு வாயுவில் உள்ள மூலக்கூறுகள் குளிர்வடையும் பொழுது அதன் ஆவி சுருங்குகிறது. ஆவி சுருங்கி நீர்ம நிலையை அடைகிறது. இதுதான் ஆவி சுருங்குதல். வாயு நிலையினை சுருக்கி நீர்மமாக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்கிய பின் கிடைக்கும் திரவத்தினை வெப்பப்படுத்தி மீண்டும் ஆவியாக மாற்றி. இப்போது நீராவி வந்து குளிர்ந்த தட்டில் மோதி நீராக குளிர்ச்சி அடைந்து நீராக மாறுது. அந்த நீரினை மீண்டும் வெப்பப்படுத்தினால் நீராவியாக மாறும். அப்போது மீள்வினை நடக்குது. எங்கே மீள்வினை நடக்குதோ அங்கே இயற்பியல் மாற்றம் இருக்கும். அப்போ மீண்டும் தன் பழைய நிலைக்கு வருது. நீராவியிலிருந்து நீர் கிடைத்தது, நீரிலிருந்து மீண்டும் நீராவியாக மாற்ற முடியும். அப்போது வேறு எந்த ஒரு புதிய பொருளும் அங்கே உருவாகவில்லை. நீராவியாக இருந்தாலும் நீராக மாறினாலும் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O தான். வேதியியலில் எந்த மாற்றமும் நிகழ்வது இல்லை. புதிய பொருள் உருவாகவில்லை. ஆவி சுருங்குதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமே. அப்போது திரவ நிலையில், அதாவது வாயு நிலையில் மூலக்கூறு அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அது திரவமாக மாறும்போது மூலக்கூறினுடைய அமைப்பு வேறமாக இருக்குமே ஒழிய புதிய பொருள் உருவாகவில்லை. ஸோ ஆவி சுருங்குதலும் ஒரு இயற்பியல் மாற்றமே. மேலே அந்த படத்தை பாருங்கள். அந்த குடுவையில் நீர் இருக்குது, வெப்பப்படுத்துகிறோம். நீர் வந்து கொதித்து நீராவியாக மாறி அந்த போக்கு குழாய் வழியாக நீராவி சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்டு வந்து குளிர்ச்சி அடைந்த ஒரு தட்டு, குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தட்டில் வரக்கூடிய வெப்பமான நீராவி மோதும் போது நீராவி சூடாக வருகிறது, தட்டு குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. திடீரென்று நீராவி குளிர்ச்சி அடையும் போது அது சுருங்கி, ஆவி சுருங்கி நீராவி வந்து சுருங்கி நீராக மாறி நீர்த்துளிகளாக அங்கே சேகரிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் நடக்குது. அப்போது ஆவி சுருங்குதல்ங்கிறது அதுதான். நீராவி சுருங்கி நீராக மாறுதல். அப்போ வெப்பமான நீராவி குளிர்ச்சி அடைந்து நீராக சுருங்குதல் தான் ஆவி சுருங்குதல் அப்படிங்கிறது. அப்போது வாயு குளிர்ச்சி அடைந்தால் திரவமாக மாறும், திரவத்தை வெப்பப்படுத்தினால் வாயுவாக மாறும். ஒரு வாயுவினை குளிர்வித்து நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆவி சுருங்குதல் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வாயுவினை குளிர்வித்து நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். ஒரு திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்றும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். அப்போ ஆவியாதல் என்றால் என்னன்னா, திரவத்தினை வாயு நிலைக்கு மாற்றுறது. எப்போ மாற்றணும்? வெப்பப்படுத்தினால் மாற்ற முடியும். திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.